நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்தல வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எதிர்பார்த்த வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வேலை. நான் ஒரு 2017க்கு பிறகு படித்த ஒரு ஜாப் சீக்கர், எனக்கான வேலை வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தனியார் துறை நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஷன் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் பல்வேறு எண்ணிக்கைகளிலான காலி பணியிடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தகுதியான படித்த நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. மேல் ஃபீமேல் 2 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்வி தகுதி அப்படின்றத பேசிக் க்ரைட்டீரியா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படித்தோம், பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 கோர்ஸ் படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல் படித்தவங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. பாலிடெக்னிக் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, ஆட்டோமொபைல் படித்தவங்களை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017, 18, 19, 20, 21, 22 கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டுகளில் படித்து முடித்து வெளியில் வந்த நபர்களை தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான திட்டமிடல் அப்படின்றது அவங்க பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அரியர்ஸ் அப்படின்றது இருக்கவே கூடாது, நில் அரியர் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 18லிருந்து நீங்கள் 28 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டி அப்படின்றது அவைலபிள் இருக்குது. ஷிஃப்ட் டைமிங்கில் நீங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கும்போது 2 வேளை உணவு அப்படின்றத அந்த நிறுவனம் அப்படின்றவங்க கொடுத்துருவாங்க. அகாமடேஷன் தங்குமிடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த நிறுவனத்தின் மூலமாக நேரடியாக உங்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த கம்பெனி இருக்கிறதுக்கு நியர்பை பிளேசஸில் நீங்களாக தான் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத அந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பகுதி. அந்த ஏரியாவில் தான் கம்பெனி இருக்குது. அப்போது அதுக்கு நியர்பை பிளேசஸாக இருக்கக்கூடிய மகேந்திரா சிட்டிலேருந்து தாம்பரம், அப்புறம் செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் இந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:15 AM-லேருந்து 7:15 AM வரைக்கும். செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:15 மாலை 3:45 PM. மூணாவது ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 3:45 PM-லேருந்து 12:15 AM வரைக்கும் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓடி அப்படின்றது அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சேலரி அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அந்த ஓடி ஹவர்ஸ்க்கு மட்டும். இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடா மீட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்பீடா மீட்டர்ஸை மொத்தமாக 6 நாட்கள் வேலை, 1 நாள் விடுமுறை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இன்டர்வியூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த கம்பெனியில் மெயினான விஷயம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் இருக்குது. கூடவே அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் உள்ளே போகும்போது 11,500 ரூபாய் அப்படின்றது உங்களோட சேலரி ப்ளஸ் 1,500 ரூபாய் அப்படின்றது அட்டண்டன்ஸ் போனஸ். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 13,000 ரூபாய் உங்களுக்கான கையில் வரக்கூடிய பணமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2வது ஆண்டு 12,500 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேலரி. 3வது ஆண்டு 14,500 ரூபாய் அப்படின்றது சேலரி. அப்போது ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து செகண்ட் வருஷம் நீங்கள் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷத்துக்கு மாறும்போது 2,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் 11,500 ரூபாய்க்கு உங்களோட கேரியர் அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 3வது வருஷம் 14,500 ரூபாய் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகரில் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வில்லிங் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெக்ரூட்டரை நீங்கள் காண்டாக்ட் அப்படின்றது பண்ணுறோம்.
அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள், அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷனில் தான் நான் இருக்கேன், இந்த ஜாபுக்கு நான் அட்டன் பண்ணணும் இன்டர்வியூக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களை வென்யூக்கு இன்டர்வியூக்காக வர சொல்லுவாங்க. நேரில் போனீங்கன்னா தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு இன்டர்வியூ பேசிஸில் மெரிட்டில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படும். எப்பயுமே வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் ₹1 கூட கொடுக்காதீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களும் அப்படிப்பட்ட தகவல்களை தான் நம்ம பதிவு செய்வோம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல்களெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளோட சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் இந்த வீடியோவோட கமெண்டில் பதிவு செய்யுங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.